டெல்லியில் சபரீசனா அது பெரிய செய்தி. டெல்லிக்கு எத்தனையோ பேர் போகிறாங்க. ஸ்டாலினே போனார். அதை விட பெரிய செய்தி டெல்லியில் சபரீசன். டெல்லியில் சபரீசன் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் முதல்ல நின்றவங்க யாருன்னா கனிமொழி. எவ்வளோ அசிங்கம். கருணாநிதிக்கு பிறந்தவங்க அவங்க. ஸ்டாலினோட மருமகன் தான் சபரீசன். சபரீசனுக்கு கட்சிக்காரன் பயப்படலாம், எம்பி பயப்படலாம், எம்எல்ஏ பயப்படலாம், அடுத்த தடவை சீட்டு வாங்கணும்னு. ஆனால் கனிமொழி பயப்படலாமா? கனிமொழி போய் நிற்கிறாங்க சபரீசன் டெல்லியில் இருக்கிறதுக்கு பக்கத்தில். சரி, இதை பற்றி பரவாயில்ல. தன்மானத்தை பற்றி மிக அதிகமாக பேசி கொண்டிருக்கும் திருமாவளவன் போய் நிற்கிறார். ஃபோட்டோவை பாருங்கள், யார் யார் நிற்கிறாங்க பாருங்கள். ஆக பல டிஎம்கே எம்எல்ஏக்கள் போய் நிற்கிறாங்க. அப்போ சபரீசன் ஒரு எம்எல்ஏவும் இல்லை, ஒரு எம்பியாகவும் இல்லை, எந்த அரசு பதவியும் இல்லை. ஒரு தனிப்பட்ட மனிதராக போடும் சபரீசனுக்கு இவ்வளோ பேர் ஜால்ரா போடுறாங்க. அதுவும் கனிமொழி போன்ற கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஜால்ரா போடுறாங்க. திருமாவளவன் என்ன இது பேசுகிறாரு? தன்மானத்தை பற்றியும் சுயமரியாதையை பற்றியும் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் போய் அங்கே போய் நிற்கலாமா? உங்களுக்கு கேவலம் இல்லையா? ஆக கருணாநிதியின் குடும்ப அரசியல், ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகும் அந்த குடும்ப அரசியல் தொடர்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம்.